வெல்கம் டு நெல்லை ஹாப்பி கிச்சன். வெஜ் பீஸா இன்றைக்கி வீட்டிலே எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். பீஸா அப்படின்னாலே நல்லா கலர்ஃபுல்லாக தான் இருக்கும். நான் இன்றைக்கி அதுக்காக 3 கலர்ஸில் கேப்சிகம் எடுத்திருக்கேன். பீஸா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப்பில் 1 ஸ்பூன் ஈஸ்ட், 1 ஸ்பூன் சுகர், கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதை கொஞ்ச நேரம் ஓரமாக வச்சிடலாம். ஒரு பவுலில் 3 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ அது கூட 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கணும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஈஸ்ட் மிக்ஸை இதோட சேர்த்துக்கணும். இப்போ அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். பிசைஞ்சு எடுத்த மாவை ஒரு பிளேட் போட்டு மூடி அரை மணி நேரம் அப்படி வைக்கணும். இப்போ பீஸாக்கு தேவையான சீஸ் சாஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கணும். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மைதா மாவு அதோட சேர்த்து நல்லா கலந்து விடணும். இப்போ இது கூட 1 கப் பால் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விடணும். இப்போ இதோட ஆரிகனோ 1 ஸ்பூன், பீஸா சீசனிங் ஹெர்ப்ஸ் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடணும். இப்போ இதோட 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ இதோட 1/4 கப் மொசரோலா சீஸ் சேர்த்துக்கணும். இப்போ பீஸாக்கு தேவையான சீஸ் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்ல க்ரீமியான சீஸ் சாஸை ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ பீஸா சாஸ் செய்கிறதுக்கு ஒரு 7 தக்காளியை அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். வெந்நீரில் தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் மேலே உள்ள தோலை நீக்கிட்டு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 7 பல்லு பூண்டை பொடிசாக நறுக்கி அதோட சேர்த்துக்கணும். ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி அதோட சேர்த்துக்கணும். இப்போ இதோட அரைச்சி வச்சிருக்க டொமேட்டோ பேஸ்ட்டை சேர்த்துக்கணும். சேர்த்த டொமேட்டோ பேஸ்ட் நல்லா கொதிச்சு வரும்போது 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கணும். இப்போ இந்த சாஸில் 1/4 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் சுகர், 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ பீஸா சாஸ் ரெடி ஆயிடுச்சு. பிசைஞ்சு வச்சிருந்த மாவை மீடியம் சைஸ் உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கணும். கொஞ்சமாக மாவு சேர்த்து உருண்டைகளை சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கணும். தேய்ச்சி எடுத்த மாவை தோசை தவாவில் போட்டு ஒரு பக்கமாக வேக விட்டு எடுத்துக்கிடுங்க. வேக வச்சு எடுத்த பீஸாவோட மேல் பகுதியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீஸா சாஸை சேர்த்துக்கலாம். அந்த சாஸ் மேலே நம்ம வெட்டி வச்சுருக்க கேப்சிகமை 1 by 1 சேர்த்துக்கலாம். இப்போ ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சீஸ் சாஸை இதோட சேர்த்துக்கலாம். நாம் பீஸாவோட ஒரு சைடை மட்டும் தோசை தவாவில் போட்டு எடுத்துருக்கனால நம்ம மேலே எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஓவனில் வச்சு பேக் பண்ணி எடுக்கும்போது பீஸா கீழே நல்லா கிறிஸ்பியாகவும் மேலே நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். இதோட 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், தேவையான அளவு மொசரோலா சீஸை இதோட துருவி சேர்த்துக்கணும். சீஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு துருவி சேர்த்துக்குங்க. இப்போ பீஸாவை ட்ரேயில் மாற்றிட்டு ஓவனில் ஹையஸ்ட் கிரில் மோடில் 5 to 10 minutes குக் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ டேஸ்டியான ஜூஸியான வெஜ் பீஸா ரெடி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.